எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவம் நிரப்புவதில் எழும் சந்தேகங்கள் குறித்து விளக்கம் அளிக்க உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். எந்தெந்த பகுதியில் இந்த உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு நாள் இது செயல்பட இருக்கிறது, விவரங்கள்? வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைகளின்படி பொது தேர்தலுக்கான சிறப்பு தீவிர திருத்தம் 2016 எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வருகிறது. சென்னை மாவட்டத்தில் தீவிரமாக நடைபெற்று வரும் இந்த பணி என்பது சென்னைக்கு உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் 16 சட்டமன்ற தொகுதியிலும் உள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் BLOs வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கான கணக்கீட்டு படிவங்கள் வழங்கி நிரப்பப்பட்டு படிவங்களை மீண்டும் பெற்று வருகின்றனர். இந்த நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்வதில் வாக்காளர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் மற்றும் பல்வேறு விஷயங்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபில் பண்ண தெரியாதது, அவங்களுக்கு அந்த 2005ஆம் ஆண்டில் உள்ள வாக்காளர் பட்டியல் போன்ற பல்வேறு இந்த பிரச்சனைகள், பொதுமக்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியாத இந்த பிரச்சனைகள் அதிகரிப்பதாகவும் இதன் மூலமாக இந்த படிவத்தை பூர்த்தி செய்வதில் மிகப்பெரிய ஒரு தேக்கம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனை களையும் வகையில அதாவது நாளை முதல் வருகிற 25ஆம் தேதி வரை 8 நாட்களுக்கு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும், அதாவது 947 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கின்றன, அங்கு வாக்காளர் உதவி மையங்கள் என்பது செயல்படவிருக்கிறது. இது சென்னை மாநகராட்சி அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பணிகளின் போது முகவர்களும், அதாவது கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய அந்த முகவர்களும் இருக்க வேண்டும். அவர்கள் அனைத்து படிவங்களும் பெறப்பட்டு, அதாவது அந்த பூத் லெவலில் இருக்கக்கூடிய அனைத்து படிவங்களும் பெறப்பட்டு அனைவரும் அந்த படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து ஒரு வாக்காளர் கூட விடுவிக்காதபடி அவர்கள் உறுதி செய்வதை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலும் அவங்க கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் சென்னை மாநகராட்சி சார்பில். அதன் அடிப்படையில் தான் இந்த 8 மையங்கள்ல, உதவி மையங்களை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை என்பது நடைபெறும். இந்த உதவி மையங்கள் என்னென்ன சேவைகள் வழங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்வதில் வாக்காளர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் அவர்களுக்கு வழிகாட்டப்படும். அதே போல கணக்கீட்டு படிவங்களுடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் குறித்து விளக்கங்கள் வழங்கப்படும். கணினி வசதி மூலம் வாக்காளர் விவரங்களை உடனடியாக சரிபார்த்து வழங்குதல் போன்ற விஷயங்கள்லாம் செய்யப்படும் என்பதை சென்னை மாநகராட்சி அறிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் இதில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காக அவர்களுடைய அந்த வாக்குச்சாவடி மையங்கள், அவங்க இந்த ஓட்டு போடுற இடங்களுக்கே சென்று அங்க இந்த கேம்ப்ஸ் இருக்கும். அந்த கேம்ப்ல ஹெல்ப் டெஸ்க் இருக்கும். அவங்க கிட்ட போய் இந்த விஷயங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சென்னை மாநகராட்சி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்.